possible. வெரி குட்மா. அவ்வளவுதான். 1, 2 ஏன்னா நேச்சுரல்னு சொல்லிட்டான். அப்ப மீனிங் என்னன்னா, y வந்து டிஃபைன் பண்ணல. பாருங்க. y வந்து எவ்வளவு தூரம் வேணா போய்க்கலாம். பட் x-க்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். x வந்து ஆமா சார். அப்ப பட் x ஓட வேல்யூ 1, 2, 3 போட்டா y ஓட வேல்யூ அது கூட அப்ப x, y ன்னு பேக் பண்ண அப்படிதானே சார் பண்ணணும்? அவ்வளவுதான்மா. அதுதான்மா. அப்ப ரிலேஷன் ஓகே. போடலாமா? சொல்லுங்க என்னென்ன செய்ய வெளியே சொல்லுங்க. 1 எடுத்தோம்னா 1,6, ஆ, 2 எடுத்தோம்னா 2,7, ஆ. அப்புறம் 3,8 சார். 3, 8. ம். சூப்பர்மா. அவ்வளவுதான் எனக்கு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. பார்த்தாலே தெரியும். என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன். ரிஃப்ளெக்ஸிவ் பாசிபிள் கிடையாது சார். இப்போ 1,6 இருந்துச்சுன்னா 1,1 ம். அப்படி வர்றதுக்கு ஆப்ஷன் இல்லாதனால அது நாட் பாசிபிள் சார். ரீசனோட எழுதிடுமா. 1 மார்க் கேட்டாங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம். பட் 2 மார்க் 3 மார்க் கேட்டாங்கன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு ஃப்ரம் த எபோவ் செட் இதை எபோவ் செட் இது வந்து ஒன்னை வச்சுட்டு அப்படியே நீங்க சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே சார். சிமெட்ரிக் பாசிபிளா? இல்லை சார், நாட் பாசிபிள் சார். நாட் பாசிபிள் இன்ட்டு மார்க் போடுவாங்க. டிரான்சிட்டிவும் நாட் பாசிபிள் சார். அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் ரிலேஷன் பற்றி கேட்குறாங்க. ஈக்குவல் ரிலேஷன் பற்றி கேட்கல. ஓகே, அப்போ டிரான்சிட்டிவ் மூணுமே பாசிபிள். மூணுமே நாட் பாசிபிள். எதுக்கு? given the ஆருக்கு. அப்போ ஒன்று ஐடியா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பேர் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த எலிமெண்ட் பேர் பண்ணுறீங்க. அந்த எலிமெண்ட் பேர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த 3 டெஃபினேஷனோட டெஃபினேஷன் கிளியர் ஆகும். நீங்கள் நார்மலாக இதுலேயே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட்லேயே தான் போடுவீங்க. சரிங்களா? ஒரு சில இதில் ரெஃபர் பண்ணி வச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா இதை வந்து நீங்கள் எழுதிட்டு அப்புறம் ரன் பண்ணுங்க. அப்போ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா சம் ஆஃப் டிஃபிகல்ட்டிலேயே நீங்கள் ஃபீட் பண்ணுங்க. சரிங்களாம்மா? ஓகே சார். பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களா? ஓகேங்க சார்.